பாஜக இந்த விவகாரத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமா கோஷ்டி பூசலிலேயே கட்சியை நடத்தக்கூடியவர்கள் எப்படி பாஜக மேல இந்த விமர்சனத்தை வைக்கலாம் அப்படிங்கிற கடுமையான விமர்சனத்தை, கேள்வியை முன்வைக்கிறாங்க. நேற்றுக்கு திரு செல்வப்பெருந்தகை பேசும்போதும் கூட உண்மை, ஒற்றுமை, உழைப்பு இருக்கணும். ஒற்றுமைன்னு ஒண்ணு இல்லாம போயிட்டா நாம இப்படி சதஞ்சு போயிடறதுக்கான, நம்மளுடைய நோக்கம் கெட்டு போயிடறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒற்றுமை தேவைப்படுதுங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் வந்திருக்கா? எங்க கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்க. நேற்று நடந்தது பொதுக்குழு கூட்டம் தான். ஆனா முன்பெல்லாம் எங்க கட்சியில பொதுக்குழு கூட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னா, க்ளோஸ் டோர் மீட்டிங்கா நடக்கும். ஒன்லி பிசிசி மெம்பர்ஸ் அண்ட் ஏசிசி மெம்பர்ஸ் அதான் இன்வைட்டட். பட் எங்களுடைய மாநில தலைவர் ஒரு பரந்த மனப்பான்மையோட இந்த மகிழா காங்கிரஸ்க்கே 100 பாஸ் கொடுத்தாங்க. பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு பிசிசி மெம்பர்ஸ், ஏசிசி மெம்பர்ஸ் அந்த மாவட்டத்துக்கும் அந்த பாசஸ் போயிட்டு இருக்கும். அது இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க கூப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டேபிள் சேர்ஸ் 2 பேருக்கு எங்களோட ஆஃபீஸ் பேரஸ்க்கு வாலண்டியர்ஸா அலாட் பண்ணி எங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பாசஸும் கொடுத்தாங்க. வர விருப்பப்படுற தொண்டர்களை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மக்கள். கன்னியாகுமரி, ஈரோடு, எங்கெங்க இருந்தோ வந்திருந்தாங்க அந்த ஒர்க் பண்ற லேடிஸ். ஸோ நேற்று நடந்த கூட்டம் தொண்டர்களுக்கான ஒரு அங்கீகாரம் இல்ல ஒரு கூட்டம். அதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காமராஜர் அரங்கத்தோட கெப்பாசிட்டி 2000+, கிட்டத்தட்ட 5,000-6,000 பேர் நேற்று குவிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கள உள்ள எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம ஒரு ஓப்பன் பொது மேடையா அலோ பண்ணாங்க. சரி, எந்த ஒரு அரசியல் கட்சியும் சேரிட்டிக்காக அரசியல் பண்றது கிடையாது. சும்மா சேரிட்டிக்காக அரசியல் பண்றது கிடையாது. எல்லா கட்சிக்கும் ஒரு ஆசை உண்டு, வரணும், நம்மளும் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு. அந்த ஆசையை தான் அவர் பிரதிபலித்தார். தொண்டர்களோட உணர்வை தான் அவர் பிரதிபலித்தார். நேற்று மீடியா உள்ள இருக்கதா செஞ்சது. அவர் காமராஜர் ஆட்சி என்னும் போது எந்த அளவுக்கு தொண்டர்கள் உற்சாகப்பட்டாங்க அப்படின்ற. வேறு சில தலைவர்கள் வேறு சில கட்சியை பத்தி பேசும்போது நீ வெளியில போ அப்படின்லாம் கூட எழுந்திருச்சு சொன்னாங்க. ஸோ அதையும் மீடியா ஏன் சொல்ல மறுக்கிறது? இது ஒரு கட்சி கூட்டம் நடக்கிறது. மாநில தலைவர் ஒரு கருத்தை வைக்கிறார். எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் EVK இளங்கோவன் அவர்கள் மட்டுமல்ல, தங்கபாலு தலைவர் போன்றவர்களும் அந்த மாதிரி கருத்தை வைக்கிறார்கள். விஸ்வநாதன் MP அவர்கள் போன்றவரும் சில கருத்தை வைக்கிறார்கள். பீட்டர் அல்போன்ஸ் போன்றவரும் கருத்தை வைக்கிறார். அழகிரி தலைவர் போன்றவர்களும் கருத்தை வைக்கிறார். மயூரா ஜெயக்குமார், இப்படி எல்லாருமே அவர்கள் சொன்ன கருத்தை நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுப்புறேன். இப்ப எப்படி நம்ம தமிழிசை அமித்ஷா அவர்கள் அது ஏதோ ஒண்ணு, அது என்ன இன்டர்பிரேஷனா வேணா இருக்கலாம். நான் இந்த இடம் குறித்து நம்ம ஒரு கேள்வி ஒன்று எழுப்பணும் இல்லையா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் கூட ஒரு காலம் குறித்து எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கிறது. வெரி இமிடியேட் டு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த வெற்றியை கொண்டாடுகிற விதமாக எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லாம நாம சார்ந்துதான் இருக்க போகிறோமா, நம்மளால தனியாவே நிக்க முடியாதா அப்படின்னு எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி சார்ந்து இருந்து பெற்ற வெற்றியை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இல்லையா? நீங்க ஒரு விஷயத்தை கீனா கவனிக்கணும். வரப்போற டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இது அதற்கான ஒரு முன்னேற்பாடான ஒரு கூட்டமா நீங்க எடுத்துக்கலாம். வெற்றி கழிப்பெல்லாம் நாங்க கொண்டாடிட்டோம். முதல்வரை பார்த்து விட்டாச்சு, தலைவரை பார்த்து விட்டாச்சு, எங்க சோனியா காந்திஜி அவர்களை பார்த்தாச்சு, டின்னர் சாப்பிட்டாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, காங்கிரஸ் பார்லிமெண்டரி பிரசிடென்ட் செலக்ட் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்ட வேலை அப்படி என்ன அப்படின்ட்டு மாநில தலைவர் பார்க்கும்போது அடுத்தது எங்க முன்னாடி இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல்ல வித் சிம்பிள் நிக்கிறவங்க இருக்காங்க, வித்தவுட் சிம்பிள் நிக்கிறவங்க இருக்காங்க, எல்லா கட்சியிலயும் இருக்காங்க. சிம்பிளோட நிக்கிறவங்க கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க, சிம்பிள் இல்லாம நிக்கிறவங்க கட்சி சார்ந்து இருப்பாங்க. அப்போ ஒரு மாநில தலைவரா சிம்பிளோட இல்லாம தன்னோட சுய ஒரு பலத்தோட நிக்கக்கூடிய தொண்டரை எங்க தலைவர் உற்சாகப்படுத்துகிறார். இதுல என்ன தவறுங்க? இல்ல ஒன்னும் தவறு இருக்கிறதா நான் பார்க்கல. இளங்கோவன் தலைவர் அவர் குறிப்பிடும் போது கூட்டணி தர்மத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றார். அவரோட ஆங்கிள் இருந்து அவர் அதை குறிப்பிடுறார். இதுல யாருமே 2 பேருமே எதை குறித்தும் தவறா சொன்னதா எனக்கு தெரியல. எங்க தொண்டர்கள் காமராஜரை பத்தி நீங்க உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்னு சொன்னா, உட்கட்சி ஜனநாயகம் சரி, இத உட்கட்சி ஜனநாயகம்னு சொன்னா அப்ப தமிழிசை பேசியதும் அண்ணாமலை பேசுவதும் உட்கட்சி ஜனநாயகம் கிரிமினல் சேர்த்துக்கிறோம் இல்ல? அண்ணாமலை இங்க தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்கணும், தனிப்பட்ட முறையில பாஜகவுக்கான செல்வாக்கை இங்க அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தொண்டர்கள் மத்தியில பேசுறது அப்படிங்கறதுல என்ன தவறு நீங்க பார்க்க முடியும்? இந்த கூட்டமே எங்களுடைய வளர்ச்சியை குறித்து அலசுவதற்கான கூட்டம். அந்த மேடையில நாங்க பேசுறோம், எல்லாரும் பேசுறோம். நானும் தான் பேசினேன், எல்லாரும் பேசுறோம். ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன் நான் பேசினேன், யூத் காங்கிரஸ் பிரசிடென்ட் பேசினாரு. சோ எல்லாருமே தான் பேசணும். அதற்கான ஒரு மேடையில எங்களோட கருத்தை நாங்க பேசுறோம். பட் தமிழிசை மேடமோ அண்ணாமலையோ அத மாதிரி பேசலையே. அவங்களா திட்டிக்கிறாங்க, அவங்களா சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க அவங்க மேல இருக்க எதிர்ப்பை சொல்றாங்க, அவர் அதுக்கான கவுண்டர் சொல்றாரு. அமித்ஷா கூப்பிட்டு திட்டுறாரு.
சோ இதுதான் அங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா நீங்க பாக்குற அந்த ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. எது பேசினாலும் அது ஒரு பொது வெளியாகவோ பொது மேடையாகவோ இருந்தா சரிங்கிறீங்களா? இல்ல எங்களுக்கு அன்னைக்கு அஜெண்டாவே அதுதாங்க. அந்த கையில இளங்கோவன் தலைவர் வச்சு பார்த்துட்டு இருக்காரு பாருங்க எங்க தலைவர்கள். அதுல அந்த அஜெண்டாவே அதுதான். எங்களோட அஜெண்டாவே எங்களுடைய பொதுக்குழுல நாங்க என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற அஜெண்டாவை தான் நாங்க பேசணும். அஜெண்டாவை பேசாம என்ன பேசுறது? நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், நான் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்ட்டு அமித்ஷா இப்ப கேட்ட மாதிரி சுகர் மாத்திரை போட்டீங்களான்னு நாங்க கேட்க முடியும்? அப்படி கேட்கலையே நாங்க. சரிங்களா? ஓகே திரு சிவபிரியன், இது அப்படி ஜனநாயகத்தோடு நடந்த ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கணுமா? ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்க வழக்கமா அவர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன உரசல்கள் மோதல்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனா ஒரு தலைவராக பொறுப்பேற்று ஒரு தேர்தலை தாண்டி வந்திருக்கிறாரு, ஒரு தேர்தலில் வெற்றி கிடைச்சிருக்குது. அந்த வெற்றி குறித்த ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு 7 தீர்மானம் போடுறாங்க, நன்றி தெரிவிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா தனித்து நிக்கணும், சார்புத்தன்மை என்பதை நம்ம உடைச்சு வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் போது அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகும் தானே? விமர்சனமே அதுல இருக்கக்கூடாதுங்கிறேன். அதுல என்ன விமர்சனம் இருக்கு? ஒரு கட்சி தலைவர் அவர் எதுக்கு வர்றாரு? அந்த கட்சி தலைவர் கட்சி தலைவரா அவருக்கு எதுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது? அந்த கட்சி இன்னைக்கு 2 சீட் எடுத்ததுன்னா நாளைக்கு 4 சீட் எடுக்கணும். அதுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கணும். இதெல்லாம் விட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால இன்றைக்கு காங்கிரசினுடைய வயநாடு மற்றும் ரேபரேலியினுடைய எம்பியாக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியினோட ஜெனரல் செக்ரட்டரியா யூத் காங்கிரஸோட இன்சார்ஜா இருந்த பொழுது அவர் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு ரெகுலரா வந்து கொண்டிருந்தார். அவர் வந்து அன்றைக்கு முதலமைச்சராகவும் திமுக தலைவராகவும் இருந்த திரு கருணாநிதியை சந்திக்க மறுத்தார். இல்ல சந்திக்க அனுமதி கேட்கவில்லை. அப்ப அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, என் கட்சியை வளர்க்க ஒரு இன்டர்பிரேஷன் நான் பண்ணிக்கிறேன். 2009 இளைஞர் காங்கிரஸ்க்கு முதல் முறையா தேர்தல் வருது. ஓகே, அப்ப நான் இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கேன். எங்களோட இன்சார்ஜ் ராகுல் காந்திஜி அவர்கள் 2005 தான் வந்து அவர் வந்து யூத் காங்கிரஸ் டேக்கப் பண்றார். அப்பதான் அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகிறார். அவர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எலெக்ஷன் புரோட்டோகால் பிரகாரம் எந்த மாநிலத்துக்கு போனாலும் எங்களோட சொந்த கட்சி தலைவரே அவர் ஆஸ் பர் புரோட்டோகால் வந்து சந்திக்க மாட்டார். அதனால கலைஞர் அவர் சந்திக்கவில்லை. அந்த எலெக்ஷன்ல நானும் கண்டெஸ்ட் பண்ணேன். காமராஜர் சந்திக்கவில்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஆஸ் பர் புரோட்டோகால் மூலமாக காமராஜர் அரங்கத்தில் இந்த மீட்டிங் நடக்குது, எதற்கு அண்ணா அறிவாலயம் போலாமா அப்படின்ட்டு அப்ப ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அப்ப அதுக்கு நாங்கள கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க, ஒத்துக்கிறேன். பட் நான் சொல்ல வந்ததுன்னா, அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறதா நான் சொல்ல. ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, என் கட்சியை நான் வளர்க்கிறேன். அதே பதில் தான் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். அதை தான் அவர் சரியா பேசுறாரு. அதுல ஒன்னும் எந்த தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இல்லைன்னா வந்துட்டு சார்புத்தன்மை இல்லாமல் இருக்கணும் தானே எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் பேசியிருக்காங்க இது வரைக்கும். இது வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து முதல் முறையா பேசல. காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு KS அழகிரி பேசியிருக்காருங்க 6 மாசத்துக்கு முன்னால. அதனால இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க சொன்ன ஒரு சில கருத்துக்களை நான் முழுவதுமா ஏற்றுக்கிறேன். வெற்றி முடிஞ்சாச்சு. இப்ப எல்லாம் போய் அவங்க சொன்னாங்க, டின்னர்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு, எல்லாமே முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன